உங்களுடைய குலத்தொழிலை நீங்க ஊக்குவிக்கக்கூடிய பாஜகவிற்கு இப்படி பெண்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பதை பெருமிதமாக பேசக்கூடிய முதல்வர் கண்களுக்கு சரியாக தெரிய மாட்டார். அவர் மீது இப்படிப்பட்ட விமர்சனங்களை தான் நீங்கள் வைப்பீர்கள். இந்த சட்டம் ஒழுங்கு கேட்டுவிட்டது, சட்டம் ஒழுங்கு கேட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த கீறல் விழுந்த ரெக்கார்டுன்னுவாங்க. அதே போல இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பல முறை துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்காமல் அருவருக்கத்தக்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து யார் பொறுப்பு? துணைவேந்தர் இல்லை அப்படின்னா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ரெஜிஸ்ட்ரார் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரார் யாரால் நியமிக்கப்பட்டவரங்க? ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர். ஐயா, இது என்ஐசியோட பிரச்சனை, என்ஐசினால வந்துச்சு. எஸ், இட் மைட் ஹேட் ஹேப்பன் டு a technical glitch அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். என்ஐசி ஒத்துக்கொண்ட பிறகும் அப்புறம் நாங்க தமிழ்நாடு காவல்துறை மேல் தான் குற்றம் சுமத்துவோம், இதை திமுகவிற்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு கள்ள ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல போல இருக்கு. அவர் படிக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இந்த தகவல்கள் எல்லாம் வரவில்லை போல் இருக்கிறது. தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா சுட்டி காட்டுங்க. சரியா போயிட்டு இருக்கும்போது பொய்யான அவதூறுகளை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறீர்களே, வெறும் அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தடுத்து ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. நேற்று விஜய் சந்திச்சாரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை போய் சந்திச்சாரு. விஜய் சொன்னது முக்கியமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே தான் ஆளுநர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக போராட்டங்களில் எதிர்க்கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்குது. உங்களுடைய பார்வை? ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆளுநரை சந்தித்திருக்கும் பொழுது ஐ திங்க் இந்த இரண்டு விஷயங்களையும் வலியுறுத்தி இருப்பார்களா அப்படின்னு தெரியல. வலியுறுத்தி இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, துணைவேந்தர்கள், இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே துணைவேந்தர் இல்லை, ஆளுநர் தான் வேந்தராக இருக்கார். அந்த ஆளுநர் வேந்தராக இருக்கக்கூடாது, முதல்வர் தான் வேந்தராக இருக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் அரசு பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசுடைய பல்கலைக்கழகங்கள்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை ஆளுநர் ஊறுகாய் போட்டு கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் வேந்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த துணைவேந்தர்கள் நியமனத்திலையும் ஒரு மிகப்பெரிய அருவருக்கத்தக்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அந்த அருவருக்கத்தக்க அரசியலால் தான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, அவர் விட்டுருப்பாரா அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. இதையெல்லாம் இந்த இரண்டு தலைவர்களும், திரு விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் ஆளுநர்கிட்ட வலியுறுத்தினாங்களான்னு தெரியாது. வலியுறுத்தி இருக்க வேண்டும், அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. இது ஒரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம் ஒழுங்கு கேட்டுவிட்டது, சட்டம் ஒழுங்கு கேட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த கீறல் விழுந்த ரெக்கார்டுன்னுவாங்க. அதே போல் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம பல முறை இது ஆதாரபூர்வமற்ற குற்றச்சாட்டு என்பதை மறுத்து பேசியிருக்கிறோம். இப்போது கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் சராசரியாக வருடத்திற்கு எத்தனை குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போது கடந்த 3 ஆண்டுகளில் திமுகவில் சராசரியாக இருக்கக்கூடிய குற்ற செயல்கள் எத்தனை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சற்று குறைவாக இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் சற்று குறைவாக இருக்கிறது. இப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் வருடத்திற்கு 1000 குற்றங்கள் நடக்குது. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சார் 2000 குற்றங்கள் நடக்குது சார், 3000 குற்றங்கள் நடக்குது சார். அப்படின்னா ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்தில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது. எத்தனை குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள், அப்படியே டபுளாக இருக்குது, ட்ரிப்புளாக இருக்குது அப்படின்லாம். ஐயா, அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கியா? அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இதை சொல்பவர்களுடைய நோக்கம் என்ன என்பதுதான் கேள்வி. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கண்டிக்கத்தக்க விஷயம். இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை தடுத்திருக்க வேண்டும். 2 விஷயங்கள். ஒன்று, தடுத்திருக்க முடியுமா? இன்னொன்று அதன் பின்னல் குற்றம் நடந்த பிறகு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செயல் தடுத்திருக்க முடியுமா அப்படின்னு போகும்போது தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்றது முக்கியமான கேள்வி. முதல்ல என்ன சொன்னோம், அங்கே துணைவேந்தர் கிடையாது. துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்காமல் அருவருக்கத்தக்க அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அடுத்து யார் பொறுப்பு? துணைவேந்தர் இல்லை அப்படின்னா யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? ரெஜிஸ்ட்ரார் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரார் யாரால் நியமிக்கப்பட்டவரங்க? ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர்.
குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பழக்கம் என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் யாராக இருப்பாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மூத்த பேராசிரியர் வந்து ரெஜிஸ்ட்ராராக நியமிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஐடி வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து ரெஜிஸ்ட்ராராக கொண்டு வந்து இங்கே நியமிச்சிருக்காங்க. அவர் செய்த விஷயங்கள் என்ன, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கா, தன்னாட்சி பெற்ற அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ ரெஜிஸ்ட்ரார் தானே ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்யூரிட்டி இன்சைட் த கேம்பஸ். கேம்பஸ்குள்ளே நடக்கிற விஷயம் இல்லையா இது. ஸோ இன்னொரு முக்கியமான கருத்து என்னவா சொல்கிறாங்க எல்லாரும், அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி, அந்த இன்டர்னல் ப்ரைவேட் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தே ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஏன் இதை அவர்கள் செய்யவில்லை? ஸோ தடுத்திருக்க வேண்டிய அந்த கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு இருக்குது. அவர்கள் அதை செய்யவில்லை, செய்ய தவறிவிட்டார்கள், செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்களா? பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். பேசலைன்னா இதை பற்றி பேசினா அவங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. இதை திமுகவிற்கு எதிராக திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு கள்ள ஆட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சம்பவம் நடந்து விட்டது, சம்பவம் நடந்துச்சுன்னா ஃபைன், அதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸ்க்கு வேலை கிடையாது, பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கோ அவங்க அத்தாரிட்டிஸ்க்கோ வேலை கிடையாது. அப்போ யார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசு பொறுப்பு. தமிழ்நாடு அரசு காவல்துறையில் செய்தி அந்த புகார் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரங்களில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டானா இல்லையா? கைது செய்யப்பட்டிருக்கிறான். அப்போ சிறப்பாக செயல்பட்டது தமிழ்நாடு காவல்துறைன்னு பாராட்டத்தானே வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கைது செய்யப்பட்ட உடனே ஐயோ இந்த அரசியல் நம்ம செய்ய முடியாமல் போயிடுச்சே, ஐயோ கைது செஞ்சிட்டாங்களேன்ட்டு ஒரு அவதூறை கிளப்பி விடுகிறார்கள், ஒரு பொய்யை பரப்பி விடுகிறார்கள். எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு சார், இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம். அது என்ஐசியை விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ஐசி இதை வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்துச்சு, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் அமலில் இருந்துச்சு. அப்போ வந்து செக்ஷன் 376, செக்ஷன் 354, இதெல்லாம் 375 இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களுக்கான செக்ஷன்ஸ் நம்பர்ஸ் 376. இது மாறும் பொழுது அந்த ரெஜிம் மாறி இப்போ புதுசாக பிஎன்எஸ் வந்திருக்கு. பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 64, 54, 65, 66ன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சட்டங்கள். ஸோ பழைய சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, 376னா பிளாக் பண்ணிடுது, 375னா பிளாக் பண்ணிடுது, பேர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுது, பேர் விவரங்களை. 354னா பிளாக் பண்ணிடுது. ஸோ பிஎன்எஸ் மாறும்போது என்ன பண்ணுது, இந்த 64 இதெல்லாம் ப்ரோக்ராம் செய்யப்படாமல் இருக்கிறது, அதனால இதை பிளாக் பண்ணாமல் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே போயிடுச்சு அப்படின்றத திரு கமிஷனர் அருண் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்த பிறகும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதே போல் கமிஷனருக்கு விளக்கம் கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்தது. அதிமுக வழக்கு தொடுத்த அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அஃபிடவிட்டாவே தாக்கல் செய்கிறாங்க. சார் ஐயா இது என்ஐசியோடைய பிரச்சனை, என்ஐசினால வந்துச்சு, அவங்க ஜஸ்ட் லைக் தட் என்ஐசி மேலே பழி போடலை, என்ஐசி கிட்ட பேசி என்ஐசியிலேருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ் இட் மைட் ஹேட் ஹேப்பன் டு அ டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். என்ஐசி ஒத்துக்கொண்ட பிறகும் அப்புறம் நாங்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறை மேல் தான் குற்றம் சுமத்துவோம், திமுக மீது தான் குற்றம் சுமத்துவோம்னா குற்றம் திமுக மீது அல்ல, அதை சொல்லக்கூடிய உங்கள் எண்ணத்தில் இருக்கு, உங்களுடைய அற்பமான அரசியல் காரணங்கள்ல இருக்கு என்று தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இல்லை முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கூட விடலை. முதல்வர் வந்து ஒரு பெண் கல்லூரிக்கு போனாலே பெரிய சமூக புரட்சி போல பேசுறாருன்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. இப்படிலாம் ஒரு முதல்வர் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவர் பாவம் கொஞ்சம் ஒரு லண்டனுக்கு டூர் போயிட்டு வந்தார், நார்த் இந்தியாவில் டூர் போகணுன்னு நினைக்கிறேன். அவர் நார்த் இந்தியாவுக்கு அவர் அனுப்பிச்சி விடணும். இல்லை அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல போல இருக்கு, அவர் படிக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் இந்த தகவல்கள் எல்லாம் வரவில்லை போல் இருக்கிறது. இந்தியாவுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 27%. அதாவது 100 பேர் இந்தியாவில் பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்னா 27 பேர் தான் காலேஜுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா சார் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ? தமிழ்நாட்டில் 54%. 100 பேர் பள்ளி படிப்பை முடிக்கிறார்கள் அப்படின்னா 54% கல்லூரிக்கு செல்கிறாங்க. அப்படியே 2 மடங்கு இந்தியாவுடைய சராசரிக்கும் தமிழ்நாட்டுடைய சராசரிக்கும் அப்படியே 2 மடங்கு வித்தியாசம் இருக்கு.
அப்போது யார் எதற்காக தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்? ஏனென்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்லேயும் சரி, நீங்கள் படிக்கும் போதும் சரி, நான் படிக்கும் போதும் சரி, நான் படிக்கிற காலத்தில் இருந்தும் சரி, ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே வந்து யார் நல்லா படிப்பா? பசங்க நல்லா படிப்பாங்களா, பொண்ணுங்க நல்லா படிப்பாங்களா? பொண்ணுங்க தான் நல்லா படிப்பாங்க. பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா தெரியும், 10th தெரியும், 12th தெரியும், மார்க்ஸ் தெரியும், காலேஜில் இப்போ யார் நிறைய சேர்றாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரும் பட்டதாரிகள் ஆக வேண்டும் அப்படின்பது முதல்வருடைய கனவு. ஒரு புரட்சியாளருடைய கனவு போல தான் அது. இது வந்து அந்த புதுமை பெண் திட்டம் வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னும் 10 வருஷத்தில் பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து எவ்வளோ எம்பவர்டாக இருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காரு. அப்புறம் எத்தனை ஒரு இப்படியெல்லாம் யாரா பேசுவாங்களா? காலேஜுக்கு போகிறதே புரட்சிகரமாக. காலேஜுக்கு போனோம்யா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5வதுலேயே ஃபெயில் பண்ணிவிட்டு, இப்போ 8வதுலேயே ஃபெயில் பண்ணிவிட்டு அவனை குலத்தொழிலுக்கு அனுப்புன்றது பாஜகவுடைய கொள்கை. உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இது உங்களுடைய குலத்தொழிலை நீங்கள் ஊக்குவிக்கக்கூடிய பாஜகவிற்கு இப்படி பெண்கள் கல்லூரிக்கு சென்று படிப்பதை பெருமிதமாக பேசக்கூடிய முதல்வர் வந்து கண்களுக்கு சரியாக தெரிய மாட்டார். அவர் மீது இப்படிப்பட்ட விமர்சனங்களைத்தான் நீங்கள் வைப்பீர்கள். இல்லை, இன்னொரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் முதல்வர் இதுக்கு ரியாக்டே பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல. இல்லை, எதுக்குங்க? இல்லை, எனக்கு புரியல. எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கு, கைது செஞ்சாச்சு, இதுக்கு மேலே வேற என்ன நீதி? இல்லை, எடப்பாடி நீதி வேணும். இல்லை, என்ன நீதின்னு கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேளுங்க. யார் அந்த சார் அப்படின்னு யார் அந்த சார், யார் அந்த சார்? அதுவும் சொல்லி 2 பொய்கள். ஒன்று எஃப்ஐஆர் பொய், இன்னொன்று வந்து இந்த யார் அந்த சார் பொய். யார் அந்த சார்ன்றது எப்படி ஒரு அப்பட்டமான பொய்ன்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கும் வந்து காவல்துறை ஆணையர் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு. சார், நாங்கள் வந்து எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணிட்டோம், இதை வந்து அந்த ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இதை தகவலை வெளியிடுறேன். அந்த டைமில் அவரோட ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்னாரு. ஏரோப்ளேனில் போனால் தான் ஏரோப்ளேன் மோடில் போட முடியும் அப்படின்னு சில பெரிய தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. அதையும் தாண்டி ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரே கேள்வி தான். இப்போ 3 உயர் அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சார், அவங்களுக்கு தெரியாதா சார்? அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கால் ரெக்கார்டு ஈஸியாக பெறக்கூடிய எல்லா குற்றங்களையும் போலீஸார் வந்து கால் ரெக்கார்ட்ஸ் மூலமாக தான், மொபைல் ஃபோன் மூலமாக தான் துப்பறிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த டைமில் வந்து யாருக்காவது பேசியிருந்தா ரெக்கார்டு வருமா வராதா? இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுந்த பிறகு அந்த 3 அதிகாரிகள் இதை பற்றி விசாரிக்காமல் விட்டுருவாங்களா? அப்போ காவல்துறை ஆணையர் வந்து இப்படி வந்து ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் வந்து தப்பாக சொல்வாரா? குறைந்தபட்ச நாணயத்தை எதிர்பார்க்கிறோம் எதிர்கட்சிகளோட. நீங்கள் அரசியல் செய்யலாம், கரெக்டு, நீங்கள் அவியல் செய்ய முடியாது, அரசியல் தான் செய்யணும். ஆனால் அந்த அரசியலில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது அல்லவா? ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? மக்களுக்கு நல்லது பயக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா சுட்டி காட்டுங்க. சரியா போயிட்டு இருக்கும்போது பொய்யான அவதூறுகளை மட்டுமே பரப்பி கொண்டு இருக்கிறீர்களே, வெறும் அவதூறை தான் பரப்பிட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல. இப்போ அவர்களுடைய ஒரே கோவம் என்ன அப்படின்னா, ஐயோ கைது பண்ணிட்டாங்களே, ஐயோ கைது பண்ணிட்டாங்களே, ஐயோ கைது பண்ணிட்டாங்களே. இதுதான் அவர்களுடைய கோபம். அடுத்த கோபம் என்ன அப்படின்னா, இங்கே அப்படியே ரூமர்ஸ் கேலோர். அவன் ஒரு யார் இந்த சாரு, இவங்க வேணும்ட்டே பண்ணிட்டாங்க, அதற்கு பின்னால் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எது அப்படின்னா, ஆணையர் திரு அருண் அவர்களுடைய பேட்டி. இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ். காமன் கம்போஸ்டா பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி, திரு எடப்பாடி அவர்களுக்கு எழுந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வியாக கேட்டாங்க. அவற்றை எல்லாவற்றையுமே விளக்கினாரே. அதன் பின்னர் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை, எல்லாம் சரியாக கரெக்டாக போகுது அப்படின்றத அனைவரும் புரிந்து கொண்டுட்டாங்க. உடனே அதிமுகவுக்கு அப்படியே பற்றி கொண்டு வருகிறது. ஐயோ என்னடா இது, நம்ம ஏதோ பெரிய அரசியல் ஆயுதமானு நினச்சோம், ஏதோ பெரிய பிரம்மாஸ்திரம் நினச்சோம், இது என்னடா புஸ்வான மாதிரி புஸ்ஸுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றாமையில் தான் இப்படி அவதூறுகளை பொய்களை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, போராடவே அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன போராட்டம் நடத்தினா கூட கைது. அதாவது நேற்று தாவாக்கா வந்து ஒரு போராடுறாங்க, அவங்க அந்த பிரசுரத்தை அந்த கடிதத்தை வந்து மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கொடுக்குறாங்க. தாவாக்காவுடைய பொதுச்செயலர் புசியானந்தே கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. போராடவே விட மாட்டாங்க திமுக. போராடுவதற்கு யாருக்கும் வந்து வாய்ப்புகள் மறுபக்கப்படாது. போராட்டம் என்பது வந்து மக்களுக்கு இடையூறு கொடுப்பதாக இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எல்லா முறையும் சொல்லியிருக்கு. நீங்கள் முறையான அனுமதி பெற்று போராடுங்க. ஜஸ்ட் லைக் தட் போய் ரோட்டில் உட்காந்துட முடியுமா? அதனால் எவ்வளோ பெரிய நீங்கள்
உட்காந்தா அப்போ அதுக்கான என்ன பலனோ அதற்கு வந்து காவல்துறை என்ன உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களோ அந்த நடவடிக்கைக்கு தயாராக இருங்க. அப்புறம் கைது செய்து விட்டார்கள், இல்லை இது பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போது காவல்துறையுடைய இது என்ன, காமன் மேனுக்கு, சாமானியர்களுக்கு எந்தவித இடையூறும் வந்துவிடக்கூடாது. அவர்களுடைய தினசரி வாழ்க்கையில் நார்மல்சி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் போராட்டம் பண்ணுறேன்ட்டு போய் நடு ரோட்டில் நின்னா கண்டிப்பாக இதை தான் செய்வாங்க. உங்களுக்கு வந்து போராடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் இப்போ எடப்பாடி தொடர்ச்சியாக அதிமுக களத்தில் இருக்கிறாங்க, அதப்போ நீதி கிடைக்கும் முறை போராடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் போய் ஆளுநர் சந்திக்கிறாரு, அண்ணாமலை போய் சந்திக்கிறாரு. அதாவது எடப்பாடி, அண்ணாமலை, விஜய் 3 பேரும் இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இதை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எந்த கட்டத்துக்கும் இதெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க, சரியான நடவடிக்கை எடுத்து. இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னா, இவர்களுக்கு வந்து திருவள்ளுவர் மீதும் தமிழ் மீதும் அக்கறை இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியும் முன்னெடுப்பு. என்னென்னா, அங்கே வந்து தமிழ்நாட்டு இந்த லாஸ்ட் 3 days பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று, அந்த புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் இது வந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த விரிவாக்க திட்டத்தை முதல்வர் அறிவிக்கிறார். அப்புறம் வள்ளுவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கப்பட்டு அங்கே வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். இந்த விஷயங்களை எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும். இந்த விஷயங்கள் வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டியோடு இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு மேலும் பாப்புலாரிட்டியை கொடுக்கும். திமுகவிற்கு இது மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கும் என்ற அந்த நோக்கில், கிடைத்து விடுமே என்ற அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி தான் நாடகத்தை நடத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. தாவாக்காவில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க. அவர் போய் நான் தாவாக்காவுடைய தலைவர் திரு விஜய்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஆளுநர் என்ன பண்ணுறாரு, சில்மிஷமாக ஒரு மத சாயத்தோடு என்ன பண்ணுறாரு, என்னை வந்து ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தாருன்னா, எங்கேயா அவர் கொடுத்த இதில் வந்து ஜோசப் விஜய்னு போட்டிருக்காரா? விஜய் தானே போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ ஒரு மட்டகரமான செயல் அது. எதற்கு இந்த கேவலமான அரசியலை செய்கிறார் ஆளுநர்? அப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க? அவர் பேராது, அவர் பேர்னா அப்போ எல்லா இடத்துலையும் ஜோசப் விஜய்னே போடுங்க. எதற்கு திரு விஜய்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க? வந்து இதை யார் கேட்குறா அப்படின்னா, இதை யார் எதிர்த்து கொண்டிருக்கிறா சமூக வலைதளங்கள்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், திராவிட கொள்கைவாதிகள் தான் இதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். பாசிசமா பாயாசமானு கேட்டவங்க எல்லாம் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், எதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.